told your friend you're not okay? And tell me what's wrong and why you never smile. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டுறேன் பாருங்கள். 2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், மைதா மாவு, 2 ஸ்பூன் தயிர். சிக்கன் 65க்கு மசாலா போடுறேன் பாருங்கள். மைதா, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுங்க. முதல்ல வெறும் பாத்திரத்தில் மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. இப்போ கறி போடுறேன் பாருங்கள். கறி போட்டு நல்லா பெரட்டி 1 மணி நேரம் ஊற வைங்க. இது ஊற தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஊறி இருக்கும். சாந்து போட்டுட்டு கறியை போட்டு நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பொரிங்க. சிக்கன் 65 நல்லா வரும். மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டேன். இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டு வச்சுருந்தோம்மா, அதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கறியை பொரிப்போம். எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்குறதுக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து போடுங்கம்மா. பொரியிற டைம் வந்துடுது. இப்போ எண்ணெயில் கறி எடுத்து வைப்போம். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விடுங்கம்மா. அது கலர் நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள். வர்ற டைமில் மறுபக்கம் திருப்பி விட்டிங்கன்னா அந்த வன்மை இந்த கலர் வந்துடுச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கறி பொரிஞ்சிடுச்சுமா. இந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. 65 ரெடி ஆகிடுது. இது ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. எல்லாமே மிளகாத்தூள் கலர் தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.